வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேச போகிறோம். ஃபினான்ஸ். என்னடா மென்டல் ப்ரொஃபஷனல் எப்படி ஃபினான்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்களா? எஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முதல்ல ஃபினான்ஸ் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம அன்றாட தேவை எல்லாத்துலேயும் ஃபினான்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான். ஸோ எதில் அது குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மென்டல் ப்ராப்ளமில் குறையும், அது வேற. சரி, அதை பற்றி நம்ம அப்புறம் நிறைய வீடியோஸில் பேசுவோம். பட் முக்கியமாக ஒரு விஷயம் எது அது குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ். இங்கே நான் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது என்ன சொல்கிறேன்னா, ஆல்கஹாலு, ட்ரக்ஸு, ஸ்மோக்கிங் எது வேணாலும் எடுத்துங்க, கஞ்சா எது வேணாலும் எடுத்துங்க, இது எல்லாமே வந்துட்டு ஃபினான்ஸ் பண்ணுற அது கெப்பாசிட்டியை அது குறைக்கும். ஏன் அப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஏதோ ட்ரக் எடுக்கிறீங்க, ஆல்கஹாலாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அந்த ட்ரக் எடுக்கிறீங்க, அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்கேஸ் அந்த அடிக்ட் ஆகிற அந்த விஷயத்தினால அவங்க ட்ரக் எடுக்கிறதுனால நிறைய நாள் வந்துட்டு ஒர்க்குக்கு போகிறது லீவ் போட வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ லீவ் போகிறதுனால கண்டிப்பாக சம்பாதிக்கிற அந்த காசு வேஸ்ட். ரெண்டாவது விஷயம், அந்த ட்ரக்கை ப்ரொக்யூர் பண்ணுற அந்த காசு. மேபி வந்துட்டு சில ஐடி பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 4 லட்சம் அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த ட்ரக்கை ப்ரொக்யூர் பண்ணுற காஸ்ட்டு சின்னசாக பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் பெருசாக போய் முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய லீவ்ஸ் எடுப்பாங்க. அட்லாஸ்ட் அவங்களுக்கு மேஜர் சங்க் ஆஃப் த சேலரியே வந்து போயிடும். இன்னும் சில பேருக்கு இந்த ட்ரக்ஸ் ரெகுலராக எடுக்கிறதுனால உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு அவங்களுக்கு ஃபினான்ஸ் வந்துட்டு போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரக்கை ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு கடன் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு தான் ஈஸியாக லோன் கொடுக்குறது நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஃபோன் எடுத்தாலே சரி, டக்கு டக்குன்னு லோன் கிடச்சிடும். அந்த லோன் எடுத்து ட்ரக் யூஸ் பண்ணிட்டு அடுத்த சேலரி வந்தோன்னா லோனோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணது, லோனை பே பண்ணது, இப்படியே நிறைய பேரோட வாழ்க்கை போயிட்டே இருக்கும். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ட்ரக் மட்டும்தான் வாழ்க்கை, அதுக்காக மட்டும் தான் நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாழ்றவங்களா இருக்காங்க. குடும்பம், குழந்தை, குட்டி எதை பற்றி கவலைப்படாம அது ரிலேட்டடே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு மனுஷனால ட்ரக்கையும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு சிம்பிளான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது மூளையில். ஸோ அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸோடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளான் பண்ணுறதுக்கு, ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, லாஜிக்காக நம்ம பிரெயினை யூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அது இல்லைன்னா நம்மளால எதுவுமே பிளான் பண்ண முடியாது. இன்னொரு பார்ட் நியூக்ளியஸ் அகம்பன்ஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரக் அதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். இது அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸை ஓவர்டேக் பண்ணிடும். ஸோ ஓவர்டேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, லாஜிக் அது கம்ப்ளீட்டாக போயிடும். நம்ம வாழ்க்கையில் எது முக்கியம் அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். முக்கியமான விஷயம் ட்ரக், இது நம்ம எடுத்து தான் ஆகணும். இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும். ஆனால் அவங்க என்ன நினச்சிப்பா, நம்ம எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு இருப்பாங்க. அதுவே அவங்க ஒரு பிம்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எதுவுமே வந்துட்டு அவங்க உருப்படியாக செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும். ஸோ அவங்களால லாஜிக்கலாக கிளியராக யோசிக்க முடியாது, பிளான் ஒழுங்காக பண்ண முடியாது, அவங்க ஃபினான்ஸ் ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியாது. இது ஃபினான்ஸ் ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியாதனால குடும்பத்துலேருந்து எல்லாமே கஷ்டப்படும். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிக்ஷனில் போய் முடியும். அவங்க திருப்பி அவங்க ரீஹாப்லாம் போயிட்டு வெளில வந்தோன்னா அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷம் முடிஞ்சிருக்கும். திருப்பி வந்து அவங்க வாழ்க்கையை ரீபில்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ நினச்சி பாருங்க, அவங்க கெரியர்லேருந்து எல்லாமே அவுட் ஆயிருக்கும். அவங்களோட மரியாதை எல்லாமே டோட்டலாக க்ளோஸ் ஆயிருக்கும். அவங்க ஃபேமிலியில் வந்துட்டு அவங்க மேலே இருக்க ரெஸ்பெக்டும் சரி எல்லாமே அவுட் ஆயிருக்கும். அந்த ட்ரக் எவ்வளோ மோசமாக ஒருத்தவங்களுக்கு பண்ணிடுதுன்றதை பாருங்க. அது மட்டும் இல்லாமல், சரிங்க சார், திருப்பி அவங்க வந்து வெளில வந்துடும் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரக் உள்ளே போனதால பிரெயினில் வந்து நிறைய டேமேஜ் ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ அந்த டேமேஜ்லாம் வந்து யார் பதில் சொல்றது? அந்த டேமேஜ் நடக்காமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரக் நம்ம தொடக்கூடாது. இன்கேஸ் நம்ம தொட்டோம், அதுக்கு நம்ம அடிக்ட் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையான விஷயம். அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபினான்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணால் முதல் விஷயம் அடிக்ட் ஆகக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் அடிக்ட் ஆகுறீங்கன்னா உங்கள் ஃபினான்ஸ் கம்ப்ளீட்டாக அவுட் ஆகிடும்.